நீ அறிவாளியானால் எனக்கு பதில் உத்தரவு தா. யோபிலே, நீ அறிவாளியானால் எனக்கு பதில் உத்தரவு தா. அவர் பெருங்காற்றில் இருந்து ஆண்டவருடைய பிள்ளையோடு பேசினார். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யோபு 38:4. யோபு 38:4. யோபு 38:4 வாசிங்க. நமக்கு அந்த ஒரு வார்த்தை தான், நீ அறிவாளியானால் எனக்கு சொல்லு. ஆமென். இதுதான் நம்ம காலத்தில் உள்ள செய்தியுடைய சாராம்சமும் இதுதான். ஆண்டவருடைய நினைவும் ஆண்டவருடைய இதயமும் மனுஷனுடைய இதயத்துக்கும் நினைவுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம். எட்டி பிடிச்ச முடியாது. இதை எட்டி பிடிச்ச முடியுமா முடியாதா? ஆண்டவருடைய இதயத்தை போல நம்ம இருதயத்தை மாற்ற முடியுமா முடியாதா? முடியும். ஆண்டவருடைய இருதயத்துக்கும் நம்ம இருதயத்துக்கும், அதாவது ஆண்டவருடைய நினைவுக்கும் நம்ம நினைவுக்கும் எண்ணில் அடங்காத தூரம். ஆனால் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த பேசம் தெரியாமல் நன்மையும் தீமையும் அறியக்கூடிய அந்த 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 அதன்படி ஆண்டவருக்கு பிரியமா நடந்து இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த காரியங்களை செய்யாமல் ஆண்டவருக்கு ஏற்ற காரியத்தை மட்டும் செய்வோமானால் ஆண்டவருடைய இருதயத்தோடு நம்ம இருதயம் ஒத்துப்போம். ஆமென். ஆண்டவருடைய இருதயத்தோடு நம்ம இருதயம் என்ன செய்யும்? சேர்ந்து போகும். ஆண்டவருடைய இருதயமும் நம்முடைய இருதயமும் ஒன்னாய் மாறும். கொஞ்சம் தவறு செய்தால் மாறும், கொஞ்சம் பின்வாங்கினா மாறும். இல்லை, என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழும். அப்போ நம்மகிட்ட இருக்கிற இயேசுவை ஒரு நொடி போடுறது கூட விடாமல் ஆண்டவரோடு வாழ்ந்துட்டு இருந்தா ஆண்டவருடைய இருதயமும் ஆண்டவருடைய நினைவும் நமக்கு வரும். இதுதான் காலம் உள்ள செய்தி தொடக்கம். ஆமென். ஹல்லேலூயா. முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுனால் எது முடியுமோ அது மனுஷனால் முடியும். எப்படி முடியும்? இயேசு நம்மளோடு இருந்தால் முடியும், இல்லைங்க முடியாது. ஆமென். அதுதான் ஆண்டவர் கேட்குறாரு. என்னுடைய காரியத்தை எல்லாம் நீ யோசித்து பிணைச்சி சொல்லக்கு நீ அறிவாளியானால் எனக்கு மறு உத்தரவு தா என்று கொஞ்சம் கொஸ்டின் எல்லாம் கேட்குறார். பெருங்காற்றிலிருந்து கர்த்தர் பேசின விதங்கள். ஆமென். பெருங்காற்றிலிருந்து யோபுவோடு கர்த்தர் பேசின விதங்களை நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அதுதான் யோபு 38:1-11 வாசிக்கணும். 18-23 வாசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, யோபுட்ட இதுவரைக்கும் ஆண்டவர் நேரடியாக பேசினதே இல்லை. தூதன் மூலமாகவோ இல்லைங்க சொப்பனத்து மூலமாகவோ இப்படி ஏதாவது ஒரு காரியத்தின் மூலம் தான் யோபுட்ட யார் பேசினாரு? தேவன் பேசினார். இப்ப இந்த அவனுக்கு சரீரத்தில் நாற்றம் எடுத்து சரீரத்தில் கொப்பளம் உண்டாகி இவ்வளவு பாடு வந்து கூட இருந்தவங்க நிந்திச்சு, மனைவி நிந்திச்சு, பிள்ளைகள் செத்து போச்சு, சொத்து அழிஞ்சு போச்சு, வீடு அழிஞ்சு போச்சு, ஒட்டகம் அழிஞ்சு போச்சு, ஆடு இதெல்லாம் போன பிறகுதான் கர்த்தரோடு பேசக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைச்சு. ஆமென். அதுதான் தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது என்று காணுகிறேன். ஆமென். பாருங்க, யோபுட்ட இவ்வளவு உத்தமனும் சன்மார்க்கருமா இருந்த பிறகு கூட தெய்வம் அவன்கிட்ட பேசவே இல்லை. எப்ப பேசுறாரு? இந்த உபத்திரம் எல்லாம் வந்து, இந்த பாடெல்லாம் வந்து, இந்த கஷ்டம் எல்லாம் வந்து அவன் ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து சொல்றான், என்னத்த ஆண்டவரே, என்னை எல்லாரும் நிந்திச்சினோம், எல்லாரும் பரிகாசம் அடிச்சினோம், மனைவி வெறுத்தா, என்னுடைய சகோதர சகோதரிகள் வெறுக்கணும், எனக்கு கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் பரிகாசம் அடிச்சினோம், இவ்வளோ பரிகாசம் அடிச்சக்கு நான் என்ன தப்பு செய்தேன் என்ன உமக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்றது. அதுக்கு தான் ஆண்டவர் உடனே வந்து இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ சுத்தமாக இருந்த ஒரு மனுஷனை பார்த்து அப்பதான் பேசுறாரு. அதாவது பெருங்காற்று இறைச்சல்ல பெருங்காற்றில் இருந்து அவர்கிட்ட பேசுறார். ஆமென். அப்போ ஆண்டவருடைய குரல் கேட்கணும்னா, ஆண்டவர் நம்மளோடு நேரடியாக பேசணும்னா என்ன தியாகம் செய்யணுமா வேண்டாமா?
ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கேன் உபவாச நாளில் பால்வட்ட காரணம் நான் நிறுத்தியேன் ஆண்டவரே, அந்த காரணத்தை செய்ய அது செய்யன்னு தியாகத்தை பண்ணாமல் ஆண்டவருடைய குரல் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆமென். யோபு அவ்வளோ பாடுபட்டவன், உத்தமனும் சன்மார்க்கனுமாய் தேவனுக்கு பிரியமாய் இருந்தான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல. இன்னொன்று பாருங்க, கொர்நேலியு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவே இல்லையா? கர்த்தருடைய தூதன் தான் பேசுறான். ஆமென். அப்போ யோபுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஒரு பாக்கியம். அவனை புடமிட்டு எடுத்தார். ஆமென். அவனுடைய சரீரத்தை வாதித்தெடுத்தார். அவனுடைய உள்ளத்தை நொறுக்கி எடுத்தார். அவனுடைய சிந்தனையை தாறுமாறாக்கி எடுத்தார். 10 பிள்ளை சாவுது. 10 பிள்ளை. 10 பிள்ளையில எத்தனையோ பிள்ளைகளுக்கு தனி வீடு உண்டு. அவனுக்கு 100க்கு அதிகமான வேலையாட்கள் உண்டு. எல்லாரும் தங்குவதற்கு வீடு. கிட்டத்தட்ட 3000 ஒட்டகமா ஆட என்னெல்லாமோ உண்டு. அவ்வளவுத்துக்கும் தங்கக்கு கொட்டாய். அப்ப எத்தனை யாக்கருக்கு சொந்தக்காரன், எத்தனை வேலைக்காரர்களுக்கு முதலாளி. ஆனாலும் அவன் தேவனுக்கு உத்தமனாயிருந்தான். உலகத்தில் வேலை செய்தா பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாதுன்னு இன்னைக்கு நிறைய பேர் சிந்திக்கிற இடத்துல யோபு மட்டும் பாருங்க, இவ்வளவு அதிபதிகளை வச்சு, இவ்வளவு வேலைக்காரர்களை வச்சு, இவ்வளவு காரியங்களை செய்தோம். அவன் எப்படி இருந்தானா? உத்தமனும் சன்மார்க்கம். அவன்கிட்ட ஆண்டவர் பேசவே இல்லை. அந்த சமயத்தில் ஆண்டவர் அவன்கிட்ட பேசின இடமே இல்லை. இவன் உத்தமன் எனக்கு யாரு கண்டது? பிசாசு கண்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான். இயேசு தேவன்கிட்ட போய் பிசாசு என்ன செய்கிறான்? அது ஒன்றா போ, நீ பார்த்துக்கன்னு சொன்னா, இல்லை நீர் வேலி அடைத்து வச்சிருக்கிறது. அப்போ உத்தமனாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலி அடைச்சி வச்சிருப்பார். ஆமென். அவருக்கு அனுமதி இல்லாமல் அந்த வேலிக்குள்ளே யாரும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போ சொல்கிறோம் வேலி அடைத்து விட்டார். போ, நீ போ, மேஞ்சிக்க, எங்கேயும் போ. கடைசியில் அவன் அதாவது என்னென்னா, எல்லாத்தையும் ஒரு மனுஷன் இழக்க ஆயத்தப்படுவான். ஆனால் தன்னுடைய சரீரத்தை வேதனை வரும்போது தான் அவன் என்ன ஆண்டவரை தூசிப்பான். தொட்டுக்கா, ஜீவன மாட்டம் கை வச்சாத தீத்துருவை. ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவு காரியங்களை இது சொல்லிட்டு போகலாம். அவ்வளவு காரியங்களை செய்து அதெல்லாம் அனுபவித்தது நிமித்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குப்பை குண்டில் போய் அவன் ஊரில் மாறக்கு பொட்டாசியம் கலந்த சாம்பல் என்ன செய்கிறான்? மேலே வாரி போடுறான். காந்தினாலும் பரவாயில்ல, ஊரில் என்ன செய்யணும்? மாறணும். அப்படி பல வழிமுறைகளை கடைபிடிச்சு பார்த்தோம். அவனுடைய ஊரிலும் தீரல, அவனுடைய வியாதியும் தீரல. ஆமென். ஹல்லேலூயா. இப்போதான் கேட்குறான், ஆண்டவரே நீர் இருக்கிறீர் எனக்கு தெரியும், ஆனால் இந்த பாடு எனக்கு வரக்கு நான் என்ன தவறு செய்வேன்? ஆமென். அவன் சொல்கிறான், என்னை பரிகாசம் அடிக்கினாப்பா, என்னை நிந்திக்கினாப்பா, அதுக்கு நான் என்ன தப்பு செய்தேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். இது ஆண்டவருக்கு கோபமா போச்சு. நீ என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியும், நீ என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியும், என்னட்ட நீ கொஸ்டின் கேட்க நீ யாரு? அதுதான் பெருங்காற்றில இருந்து நேரடியாக பேசுகிறார். ஆமென். நேரடியாக பேசுகிறார். ஆமென். அந்த பேச்சு தான் வாசிங்க. 1வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனை போல் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு மறு உத்தரவு தரணும். ஆமென். ஹல்லேலூயா. 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 இன்னும் பாருங்க, ஆண்டவராகிய தேவன் யோபுவை இந்த கேள்வி கேட்டு சிறுமைப்படுத்துகிறார். ஆமென். யோபுட்ட இந்த கேள்வியை கேட்கிறார். அறிவில்லாம இப்படிப்பட்ட வார்த்தையை யோசிக்க நீ யாருன்னு கேட்டு சிறுமைப்படுத்துகிறார், அதாவது கொச்சப்படுத்துகிறார். ஆனால் அவருடைய பிரசன்னத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆமென். அவருடைய பிரசன்னத்தை காணுவதற்கான ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
பாருங்கள் 3வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது புருஷனை போல் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு தர வேண்டும். நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவு. நான் அது ஒன்றும் கேட்கல. உங்கள் அம்மைய வயிற்றுல நீங்கள் கருவுற்ற போது நீ எங்கே இருந்த? அதை நீ கண்டியான்னு கேட்குற. இதுதான் உலகத்தை ஆண்டவர் படைச்ச போது அதை தூக்கு தூணில் நிறுத்தின போது பாருங்க, நினைச்சு பாருங்க, ஒரு உருண்டை பூமி, அது முடிவும் ஒரு இடத்துல ஒட்டல, ஒன்றும் ஒரு இடத்துல ஒட்டல, அந்த ரங்கத்தில் சும்மா நூல் இல்லாமல் தொங்கி விட்ட ஒரு பந்தை போல அது சுத்திட்டே இருக்கு. அப்படிப்பட்ட மகத்துவத்தை செஞ்ச இயேசுட்ட உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்த யோபு கேள்வி கேட்கிறான். கேட்கறதுக்கு அருகதை உண்டா? உண்டா? கிடையாது. இயேசு விட்ட ஒரு கேள்வி கேட்க என்ன இல்லை, அருகதையே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அருகதையே இல்லை. அதனாலதான் நீ கஷ்டப்பட்டது உண்மைதான், நீ வேதனைப்பட்டது உண்மைதான், நீ நிந்தனைகளை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், பரிகாசங்களை ஏற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனாலும் என்னிடம் நீ கேட்க யாருன்னு சிறுமைப்படுத்துகிறார். ஆனால் சிறுமைப்படுத்துகிற தேவன் எப்படி படுத்துகிறான்னா, பெருங்காற்றிலிருந்து நேரடி அவன் நேரடி பிரசன்னத்துக்குள்ள வச்சு சிறுமைப்படுத்துகிறான். ஆமென். ஒரே ஒரு காரணம், அவன் சன்மார்க்கனாயிருந்தான், அவன் உத்தமனாயிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கிற யோபுக்கே ஒரு கொஸ்டின் இயேசுட்ட கேட்க அதிகாரம் இல்லை. உங்களுக்கு எனக்கும் தந்தது யாரு? அதுக்கு நீ அறிவாளியா இருந்தா பதில் சொல்லுன்னு கேட்கிறார். உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ புரியுதா? புரிஞ்சுதா? 11வது வசனம் வரை வாசிங்க பாப்போம். எடுத்தவங்க 11 வரை 4 வாசித்தேன். பூமி அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அளவு குறித்தவர் யார்? நூல் போட்டவர் யார்? நீ இதை அறிந்திருந்தால் சொல்லு. ஆண்டவர் ஒரு ஒரு ஊழியக்காரனை, ஊழியக்காரியை, இல்லை ஒரு விசுவாசிய, ஒரு பிள்ளைகளை, ஒரு 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 அதிகாரியை, ஒரு ஒரு ராஜாவை எப்படி நடத்த வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை ரட்சிக்கப்பட்டவனை, ரட்சிக்கப்படாதவனை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் நீர் அப்படி நடத்துகிறீர் என்று ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்க உனக்கு என்ன அதிகாரம்? அதாவது இந்த உலகத்தை நாம் படைச்சு அந்த தூக்கு நூனில் நிறுத்தின போது நிறுத்தினது உனக்கு தெரியுமா? 5வது வசனம் வாசிங்க. அதற்கு அளவு யார்? 6வது வசனம். எப்படி கற்பத்தின் புதுச்சுன்னா, ஒரு பிள்ளை அந்த பிரசவ வலியில புரண்டு வெளியில வந்து கன்னிக்கூடம் பொட்டியது போல அவ்வளவு கொந்தளிப்பாட்டு இந்த சமுத்திரம் கொந்தளிக்குதான். 11 வாசிங்க பிரதர். நான் சொல்லுகிற போது நீ எங்கே? அடுத்தது பாருங்க. 9 வாசித்தான் வேண்டிதானே? 11 வாசித்தான். 18 23 பாட்டு வாசியும். அறிந்ததுண்டா? அறிந்திருந்தால் சொல்லு. யாது வசனம் 18 சாரி 18 வாசிங்க. அதன் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ? அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாய்.
ஆ ஆ ம் ஆ ஆ 22 வாசிங்க. ஆ அதை உறைந்த மலை, பனிமலை எங்கே இருக்கு? கர்த்தருடைய பண்டக சாலையில் தான் இருக்கு. இன்னும் ஆராய்ச்சியில் போய் சொல்லுவாங்க, அங்கே இருக்கு, அங்கே இருக்கு, அங்கே குளிர்ந்தா வருது, இங்கே. ஆண்டோடைய பண்டக சாலை என்று திறந்து விட்டாதான். இந்த பண்டக சாலை என்று போனதான் 10 வாதைகளும் எல்லாமே கர்த்தருடைய பண்டக சாலை. இது தெரியுமா? பனிக்கட்டி மழை பெய்யுதுன்னா ஒரு ஆணுதுண்டு போய் வாண்டுது போய் எங்கிட்டு வருது? கர்த்தருடைய பண்டக சாலை. இதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருக்கார். என்னத்துக்கு பத்திரப்படுத்தி வச்சிருக்கார்? என்னுடைய ஜனங்களுக்கு உபத்திரவம் வரும்போது, என்னுடைய ஜனங்களுக்கு பாடு வரும்போது, பாடுபடுத்தினவங்களையும் உபத்திரவம் பண்ணினவங்களையும் அவங்க நிர்மூலமாக்கக்காக வைத்திருக்கிறார் பண்டக சாலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக செய்த எல்லா காரியத்துக்காக நொறுக்கக்காக பண்டக சாலை என்று. ஆமே. அப்போ அவருக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசலாமா?